யாராலெல்லாம் இப்பிறவியில் இறைநாமங்களை ஓத முடிவதில்லையோ, சொல்ல முடிவதில்லையோ, இறைவனுடைய திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று அவனை கண்ணார தரிசித்து அவனுடைய நாமங்களை நாவாரச் சொல்லி அங்கு செய்யக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய முறைகளையெல்லாம், மந்திரங்களையெல்லாம் காதார கேட்டு மனதார அவனை நினைந்து வழிபாடு செய்ய முடியவில்லையோ, அவர்களெல்லாம் இன்னும் வினையினுடைய தாக்கத்திலிருந்து மீளாதவர்களாக இருக்கின்றார்கள். முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமினோ என்று ஞான சம்பந்த மூர்த்திகள் உறக்கத்தில் உள்ள மயக்கத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் தட்டி எழுப்புகின்றார். இன்னும் நீ இறைநாமத்தை சொல்லலையா? இன்னும் நீ ஐந்தெழுத்தை சொல்லலையா? இன்னும் நீ சிவநாமத்தை சொல்றதுக்கு தயங்குறையா? இதற்கெல்லாம் காரணம் முன்னை நீர்சை பாவத்தால். இப்ப பாவம் மிகுதியாக இருப்பதனால் தான் உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை. அதனால் அவற்றை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டுமானால் எழுமினோ, எழுங்கள், எழுங்கள், விழித்திருங்கள், இறைநாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். அப்ப நிறைய பேர் கேட்கலாம், அது வாயால நாம சொன்னாதான் நமக்கு புண்ணியமா அப்படின்னா, வழிபாட்டில் வாயார சொல்வது தான் புண்ணியம். வழிபாட்டில் நாமணக்க வாயால் அவனுடைய நாமங்களை சொல்வது தான் புண்ணியம். தியானிக்கும் போது மனதில் எண்ணுவது புண்ணியம். வழிபாட்டில் வாயார சொல்வது தான் புண்ணியம். அதுதான் கூட்டு வழிபாடு. எல்லாரும் சேர்ந்து இறை நாமத்தை சொல்லணும்.